அடுத்த பொது தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று PKR கட்சியின் தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் மாற்றத்தை காண விரும்பும் மக்கள் இயக்கத்திற்கான ஒரு தளமாக PKRஐ அவர் ஒப்பிட்டு பேசினார். நேற்று நிறைவுற்ற தேர்தல் செயல்முறைக்கு பிறகு முழு கட்சியும் இப்போது நெருக்கமாக அணி திரள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். PKRின் அனைத்து தலைவர்களையும் உறுப்பினர்களையும் துன்பப்படுபவர்களின் குரலாகவும் பலவீனமானவர்களின் பாதுகாவலர்களாகவும் உண்மையின் மதிப்புகளை நிலைநிறுத்துபவர்களாகவும் தொடர்ந்து இருக்க தாம் அழைப்பதாக அன்வார் வேண்டுகோள் வைத்துள்ளார். நேற்று PKR தேசிய மாநாட்டில் அவர் ஆற்றிய உரையில் மக்களை பிளவுபடுத்தி நாட்டை பலவீனப்படுத்தும் வெறுப்பு, அவதூறு மற்றும் இனவெறி அரசியலை PKR நிராகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவும், எந்த வடிவத்திலும் ஊழலை நிராகரிக்கவும், சீர்திருத்த போராட்டங்கள் அச்சமின்றி தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கட்சி மற்றும் மக்களின் நலனுக்காக ஆற்றலையும் யோசனைகளையும் பங்களிப்பதை ஒருபோதும் நிறுத்தாத முன்னாள் துணைத் தலைவர் ரவிசி ரம்லி மற்றும் புதிய துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் போன்ற PKR வீரர்களுக்கும் அன்வார் தனது நன்றியை தெரிவித்தார். கருத்து வேறுபாடுகள் ஞானத்துடன் கொண்டாடப்பட வேண்டும். பிரிவினைக்கான சாக்கு போக்குகளாக மாற்றப்படக்கூடாது. நாம் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல, ஒரே போராட்டத்தில் சகோதரர்கள் என்று அவர் கூறினார். அரசு இப்போது மக்களின் நல்வாழ்வில் கவனம் செலுத்தி வருவதாகவும், அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது மற்றும் ஏழைகளுக்கான பாதுகாப்பு உட்பட நமது திட்டங்கள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதி துறைகளை வலுப்படுத்தும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று அவர் கூறினார். நேற்று PKR கட்சி தலைமை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் ரவிசி ரம்லி நூருல் இசா அன்வாரிடம் தோல்வி அடைந்த தருணங்களை நினைவு கூர்ந்த போது PKR முன்னாள் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கண் கலங்கினார். கட்சியின் தேசிய மாநாட்டில் பேசிய சைஃபுடின், மற்றவர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடிக் கொண்டிருந்த போது ரவிசியுடன் மண்டபத்திலிருந்து வெளியே சென்றதாக அவர் கூறினார். நான் அவரை காரில் அழைத்துச் சென்றேன். நாங்கள் கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம். அந்த நேரத்தில் எங்கள் கட்சியில் இருந்து அவரை இழக்க நேரிடும் என்று பயந்தேன் என்பதை ஒப்புக்கொண்டேன் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டு குரல் உடைந்து கூறினார். கட்சியின் தேசிய மாநாட்டின் இறுதி நாளான இன்று ரவிசி கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் இக்பால் அவர் கோலாலம்பூருக்கு திரும்பியதை உறுதிப்படுத்தினார். கட்சி தேர்தல்களின் போது உடைந்திருக்கக்கூடிய உறவுகளை சரி செய்யும் பெரும் கடமை கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிமுக்கு உள்ளது என்று சைஃபுடீன் தெரிவித்தார். துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து விலகியதற்காக தனது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் நிம்மதியாக இருப்பதாகவும் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். நேற்று நடந்த கட்சி தேர்தலில் நூருல் இசா அன்வார் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் முடிவுகளை பற்றி அதிகம் பேசப்போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். மேலும் PKRின் தேர்தல் சுற்றியுள்ள பல பிரச்சனைகள் குறித்து தனது கவலைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் வெளிப்படையாக இருந்ததாக அவர் கூறினார். உண்மையை சொன்னால் தாம் அவ்வளவு மோசமாக உணரவில்லை என்றும், ஏதாவது இருந்தால் சூழ்ச்சிகளில் இருந்து விலகி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தாம் திரும்ப முடியும் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலேசியா சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற லட்சியவாத நம்பிக்கையை தாம் கைவிடப் போவதில்லை என்று ரவிசி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பல தீர்வுகள் உள்ளன. ஒவ்வொரு தடைக்கும் அதை சமாளிக்க பல வழிகள் உள்ளன. என் கைகளில் அதிக நேரம் இருப்பதால் மலேசியர்களுடன் இப்போது அதிக நேரம் செலவிட முடிந்ததற்கு தாம் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். அரசாங்க பதவியை வகிப்பதுதான் கட்சியின் லட்சியங்களை அடைவதற்கான ஒரே வழி என்று தாம் ஒருபோதும் நம்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொது பதவி அல்லது அமைச்சர் பதவிகளுக்காக தாம் PKRில் சேரவில்லை என்றும், நிதி ஆதாயத்திற்காக தாம் சேரவில்லை என்றும் அவர் கூறினார். தலைவர்கள் வந்து செல்கிறார்கள், ஆனால் லட்சியமோ என்றும் நிலைத்திருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். சுங்கைபுலோவின் டேசா மோசிஸில் கூண்டில் உதவியற்ற நிலையில் சிக்கிய குரங்கு ஒன்றின் மீது நீல வண்ண பெயிண்டை தெளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனிதாபிமானமற்ற அதிர்ச்சியூட்டும் இக்காட்சி பல விமர்சனங்களை எதிர்நோக்கி வருகிறது. சத்வான் ஹைவான்
திர்பியா மலேசியா எனும் அமைப்பு இச்சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ளது. இது ஒரு கொடூரமான விலங்கு துஷ்பிரயோகம் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இக்கொடூரமான வீடியோவை அந்த அமைப்பு தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளதுடன் தகவல் தெரிந்த எவரும் உடனடியாக காவல்துறை மற்றும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. இதனால் இத்தீய செயலுக்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கொடுமையான செயல் மட்டுமல்ல, ஒரு கிரிமினல் குற்றம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 210 சட்டம் 716 பிரிவு 86 கீழ் குற்றவாளிகளுக்கு 5,000 வெள்ளி முதல் 50,000 வெள்ளி வரை அபராதம், 1 வருடம் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்பட இச்சட்டம் வகை செய்கிறது என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியது. ஒரு நாகரிக சமூகத்தில் இது போன்ற காட்டு மிராண்டித்தனத்திற்கு இடமில்லை என்றும், நீதி கிடைக்கும் வரை இவ்வழக்கை உன்னிப்பாக தம் அமைப்பு கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிக் புலாவ் கம்போங் கெந்திங் ஜலான் கம்போங் கெந்திங்கில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. இரவு 9:56 மணிக்கு இச்சம்பவம் குறித்து அவசர அழைப்பு வந்ததாக பினாங்கு மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் ஜான் ஜகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீ கொழுந்துவிட்டு எரிவதையும், இத்தீ விபத்தில் 2400 சதுர அடி பரப்பளவு கொண்ட வீடும் அருகில் இருந்த 800 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு வீடும் பாதிக்கப்பட்டதையும் கண்டதாக கூறினார். மேலும் 5250 சதுர அடி கொண்ட காடை குருவிகளின் கூடு மற்றும் 1 டன் லோரியும் இச்சம்பவத்தில் அழிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் யாருக்கும் உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அந்த காடை கூண்டில் சுமார் 2000 பறவைகள் இருந்ததாகவும், எனினும் இதுவரை இறந்த அல்லது உயிருடன் உள்ள காடைகளின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் கூறினார். நள்ளிரவு 12:34 மணியளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டது என்று ஜோன் தெரிவித்தார். சைபர்ஜியாவின் ஜலான் காட்டேஜ் நடைபாதையில் நேற்று பணியில் இருந்தபோது குப்பை லாரி ஓட்டுநர் ஒருவர் தனது சக ஓட்டுநர் இருக்கையில் இறந்து கிடந்தார். காலை 10:45 மணிக்கு இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நூர் ஹிசாம் பஹாமான் தெரிவித்தார். குப்பை லாரிக்குள் ஒருவர் மயக்கமடைந்து கிடந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர் 69 வயதான உள்ளூர் வாசி என்றும், குப்பை லாரி ஓட்டுநராக பணியாற்றியவர் என்பதும் தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்தில் எந்த குற்றவியல் கூறுகளும் கண்டுபிடிக்கவில்லை என்றும், இந்த வழக்கு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நூர் இசாம் வலியுறுத்தினார். உடல் பிரேத பரிசோதனைக்காக சைபர்ஜெயா மருத்துவமனையின் தடயவியல் மற்றும் நோயியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கிள்ளானில் தொழிலாளர்களின் தங்குமிட பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் காப்பார், மேரு மற்றும் தெலுக்கோங்கில் மையப்படுத்தப்பட்ட தொழிலாளர் தங்கும் விடுதிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்குள் விடுதிகள் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கிள்ளான் அரச மாநகர் மன்றத்தின் துணை டத்தோ பண்டார் முகமது ஜாரே அஃபண்டி முகமது ஆரிப் தெரிவித்துள்ளார். விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப தொழிலாளர்களுக்கு வசதியான தங்குமிடத்தை வழங்குவதற்கான பொறுப்பை முதலாளிகளும் உற்பத்தியாளர்களும் கூட்டாக ஏற்றுக்கொள்வதை காண மாநகர் மன்றம் விரும்புவதாக அவர் கூறினார். தற்போதுள்ள கடை, அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இன்னும் தற்காலிக தொழிலாளர் தங்குமிடங்கள் செயல்பட்டு வந்தால் அதற்கு எதிராக அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களை மையப்படுத்தப்பட்ட தொழிலாளர் விடுதிகளுக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.